வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்ய போறோம். ப்ரெஷர் குக்கர்ல ரொம்ப ஒரு சிம்பிளான ஈஸியான மெத்தட்ல நம்ம செய்ய போறோம். இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு தக்காளி, கொஞ்சமா கறி லீவ்ஸ், கேரட், பீன்ஸ். உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ நீங்க அந்தந்த வெஜிடபிள்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, பிரியாணி லீஃப், கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. கிராம்பு, ஏலக்காய் இதோட ஃப்ளேவர்லாம் வந்து பிடிக்கும்னா நீங்க அதையும் நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு விழுது அரைக்க போறோம். அந்த விழுதுக்கு ஒரு 8 பெரிய சின்ன வெங்காயம், 8 பல்லு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சமா மல்லித்தலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர். இது பிரியாணி மசாலா பவுடர் நம்மளுக்கு ரெடிமேடாகவும் கிடைக்கும். உப்பு தேவையான அளவுக்கு. 1 கப் பாஸ்மதி அரிசி வந்து நான் ஊற வச்சிருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சேன். இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் குக்கர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இந்த விழுதுக்கு வந்து அரைச்சுக்கின்றுவோம். பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி. இது வந்து நல்ல ஒரு கெட்டி பேஸ்டா நம்ம வந்து அரைச்சுப்போம். ப்ரெஷர் குக்கர்ல நான் எல்லாம் வதக்க போறேன். 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த ஆயிலோட கொஞ்சமாக நெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றுறேன். நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் பிரியாணி லீஃப், பட்டை, முந்திரி பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் அந்த முந்திரி பருப்பெல்லாம் கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து சோம்பை போடுவோம். இப்போ 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த விழுது அரைச்சோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, இது வந்து அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம வந்து இந்த விழுதை நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்க போறோம். இந்த பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டெல்லாம் நம்ம போட்டது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும் உங்களோட பிரியாணிக்கு. இப்போ நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இதுல நம்ம கறி லீவ்ஸ், நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நம்மளுக்கு கலர் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்ப அடுப்பு சிம்ல வச்சுட்டு நம்ம எல்லா தூளையும் நம்ம சேர்த்துருவோம். மஞ்சத்தூள், சீரகத்தூள், பிரியாணி மசாலா தூள், தனி மிளகாத்தூள், நான் வந்து உரப்பு வந்து நம்மளுக்கு பிரியாணி மசாலா பவுடர்லயும் கொஞ்சம் உரப்பு இருக்குன்றதுனால நான் வந்து 1/2 ஸ்பூன் தான் நான் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு உரப்பு ஜாஸ்தியா வேணும்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஆரம்பத்துல இந்த தூளெல்லாம் போட்டு வதக்குறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும் உங்களோட பிரியாணிக்கு. இப்பயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு டார்க் கலர்ல வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் அதை அப்படி வதக்குங்க. இப்ப நம்ம தக்காளியை சேர்த்துப்போம். நான் ஒரு சின்ன பெங்களூர் தக்காளி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம வதக்குறப்பே நம்மளுக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துப்போம். பீன்ஸ், கேரட், உங்களுக்கு பட்டாணி கிடைச்சா கூட நீங்க பட்டாணியும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துப்போம். இப்போ நல்லா காய் வதங்கி இருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் புதினாவும் மல்லித்தலையும் நம்ம சேர்த்துப்போம். புதினா, மல்லித்தலை ஒரு கதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் நம்ம வந்து தண்ணி மெஷர் பண்ணணும். நான் வந்து இந்த கப்பில் நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன், 1 கப் இதில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் 1 கப் நம்ம தண்ணி சேர்ப்போம். ஒரு கப் அரிசிக்கு நான் 1.5 கப் தண்ணி நான் ஊத்துறேன். 1/2 கப். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டு நீங்கள் வந்து உப்பு உரப்பு எல்லாம் நீங்கள் வந்து போதுமான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம எப்பயும் வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை நம்ம வந்து சேர்க்கணும். அதனால இது நல்லா வந்து கொதி வரட்டும். உப்பு உரப்பை செக் பண்ணி பாருங்க, பத்தாட்டி இப்போ போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா கொதிச்சு வருது. நான் வந்து உப்பு உரப்பை செக் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்கு. அதனால இப்போ வந்து நம்ம இந்த அரிசியை சேர்த்துப்போம். நம்ம இப்போ வந்து மூடி வச்சிருவோம். இதை வந்து முதல் சவுண்டுக்கு வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சிருங்க. 2வது சவுண்ட் வர்றப்ப சிம்மில் வச்சிருங்க. 2வது சவுண்ட் வர்றதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சு வைங்க. 2 சவுண்டுக்கு வைப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து குக்கர் நல்லா ஆறிடுச்சு. ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ பாருங்க, இதில் ப்ரெஷர் இல்லை. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கு, அரிசியும் உடையாம நல்லா இருக்கு. நீங்கள் வந்து இந்த பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.